மதுரை வளையங்குளத்தில் மழையால் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து சிறுவன் 2 பெண்கள் பலியாகியிருக்கிறார்கள். வளையங்குளம் முத்தாலம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மூதாட்டி பேரன் பக்கத்து வீட்டு பெண் பலியாகியிருக்கிறார்கள். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது மதுரை வளையங்குளத்தில் நேற்று இரவு பெய்த மழையில் மேற்கூரை சுவர் இடிந்து விழுந்து சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பெருங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளம் கிராமத்தில் முத்தாலம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த 65 வயது மூதாட்டி என்ற அம்மா பிள்ளை என்ற மூதாட்டி அவரது மகன் வழி பேரனான வீரமணி வயது 10. இவர் அதே பகுதியில் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகின்ற நிலையில் எதிர் வீட்டில் உள்ள பெண்ணும் 3 பேரும் ஒரே இடத்தில் வீட்டின் அருகே திண்ணையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மழை பெய்தது. இதைத் தொடர்ந்து மூதாட்டியின் வீட்டின் மேற்சுவர் இடிந்து விழுந்து வெங்கட்டி என்ற பெண் 55 வயதுடைய பெண் நேற்று இரவு 7-8 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் போது திடீரென வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் வெங்கட்டி மற்றும் அம்மா பிள்ளை அவரது பேரன் வீரமணி ஆகியோர் படுகாயமடைந்து திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனைவரையும் வளையங்குளத்தில் இருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது சிகிச்சைக்கு செல்லும் வழியிலே வெங்கட்டி என்ற பெண் மரணமடைந்த நிலையில் அதைத் தொடர்ந்து சிறுவன் மற்றும் சிறுவனின் பாட்டியான அம்மா பிள்ளை ஆகிய இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது இருவரும் உயிரிழந்ததாக கூறப்பட்டு வருகிறது. வளையங்குளத்தில் நேற்று இரவு பெய்த மழையின் போது சுவர் இடிந்து விழுந்து 3 பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.